அடுப்படி கைமணத்தில் மழை காலத்துக்கு ஏற்ற ஈவினிங் டிஃபனாக உரப்படை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன், 250 கிராம். அதுலேயே வந்து 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு 3-4 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஊறணும். அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு 5-6 பீஸ் எடுத்துக்கணும். இஞ்சி வந்து விரல் துண்டு அளவுக்கு ஒரு 2 இஞ்சி எடுத்துக்கணும். இந்த இஞ்சி துண்டு ஒரு 4-5 பூண்டு பல், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இது வந்து கிரைண்டர்லாம் அரைக்க வேண்டியதில்லை. இது கொரகொரப்பாக அரைக்கிறதுனால மிக்சியிலே அரைச்சிடலாம். இதில் வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு அரிசியும் போட்டு அரைக்கணும். இப்போ இது மாதிரி பாதி அரைப்பட்டுட்டு இப்போ இதுலேயே வந்து இந்த அரிசியை ஊற வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இது மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு 4 பீஸ் பூண்டு, கருவேப்பிலை கிள்ளி போட்டது, இந்த நைஸாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடையாக ஊற்றணும். இப்போ எல்லாம் கலந்து வச்சுட்டு ரொம்ப கெட்டியாகவும் மாவு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது. கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு ஊற்ற வேண்டியது தான். கல் காஞ்சிருச்சு. இப்போ அடைய ஊற்றணும். அடைக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கூடவே ஊற்றிருக்கேன். நல்ல கலர் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறதுனால தான் நல்லா செவந்து நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து வெண்ணெய், வெல்லம் தொட்டு சாப்பிட்லாம், சட்னி தொட்டு சாப்பிட்லாம், அவியல் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.